வணக்கம். இது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்ட் 2 வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சோல் லெசன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் இதுக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் பை எனி கோஇன்சிடென்ஸ். ஸோ இது உங்கள் யூடியூப் ஃபீடில் வந்ததோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதோ வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் ஏதோ இருக்குது. அது நான் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. அதனால தான் யூனிவர்ஸ் வந்து இந்த வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம சோல் லெசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சோல் லெசன்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் நம்மளோட ஆன்மாவின் பயணம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம நிறைய பேர் நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், புக்ஸ் பார்த்துருக்கேன். இறப்புக்கு பின் என்ன நடக்கும், அதாவது ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஈவன் புக்ஸ் கூட இருக்கு. ஆனால் பிறப்புக்கு முன் என்ன நடக்கும் அப்படின்னு நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஹியூமனாக நான் ஒரு பர்த் எடுக்கிறேன், அதாவது என்னோட சோல் வந்து இந்த பர்த்தை சூஸ் பண்ணுது. நான் இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிளேஸை, அந்த பிளேஸில் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பீயிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிவைன் பீயிங்ஸ், அதாவது மாஸ்டர்ஸாக இருக்கலாம், ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், ஸ்பிரிட் கைட்ஸு, அப்புறம் காட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இவங்க கூட இன்னும் சில சோல்ஸும் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. ஓகேவா? ஆஸ் அ சோலா. ஓகேவா? ஸோ நீங்களும் இருக்கீங்க. எப்படி வந்து ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜில் ஒரு வருஷத்துக்கும் வந்து சிலபஸ் டிசைட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கு இந்த சிலபஸ், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னு டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆஸ் அ சோலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த லைஃப் டைமுக்கு, இப்போ நான் வந்து இந்த பர்த்தில் வந்து பிரியாவாக இருக்கேன் அப்படின்னா, பிரியா அப்படின்ற இந்த லைஃப் டைமுக்கு என்னோட சிலபஸ் என்ன அப்படின்றத வித் த ஹெல்ப் ஆஃப் மை மாஸ்டர்ஸ், ஏஞ்சல்ஸ், காட்ஸ் இவங்களோட ஹெல்ப்போட சேர்ந்து நான் டிசைன் பண்ணேன். ஸோ இந்த சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இந்த லைஃப் டைமில் நான் என்னெல்லாம் கற்றுக்கணும், என்னோட சோல் லெசன்ஸ். சோல் லெசன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவோம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் போவோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே போகிறோம். ஏன் கற்றுக்கிட்டே போகிறோம்னா, நம்ம வளரணும் இல்லையா? நம்ம அறிவு வளரணும். அதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அதே மாதிரி ஆஸ் அ சோலாக நம்ம க்ரோ ஆகிறதுக்கு, அந்த சோல் வந்து இவால்வ் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களை அந்த சோல் வந்து கற்றுக்கணும். அதுவுமே வந்து லேயர் பை லேயராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மேக்ஸில் ட்ரிக்னோமெட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மொத்த ட்ரிக்னோமெட்ரியும் நம்ம ஒரே கிளாஸில் படிக்க போதில்லை. ட்ரிக்னோமெட்ரியில் லெவல் 1 ஒரு ஸ்டாண்டர்டில் படிப்போம், ட்ரிக்னோமெட்ரியில் லெவல் 2 இன்னொரு ஸ்டாண்டர்ட். ஸோ இப்படி தான் வந்து போகும் இல்லையா? அதே மாதிரி இந்த சோல் லெசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்கிவ்னஸ் வந்து உங்களோட சோல் லெசனாக இருக்குது அப்படின்னா, அதுவுமே லேயர் பை வரும். ஒரு லைஃப் டைமில் நீங்கள் லெவல் 1 ஃபர்கிவ்னஸ் படிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் லைஃப் டைமில் லெவல் 2 ஃபர்கிவ்னஸ், நெக்ஸ்ட்டு லெவல் 3 ஃபர்கிவ்னஸ். சரிங்களா? அது மாதிரி லேயர்ஸாக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த சோல் லெசன்ஸ் அப்படின்னா, நம்ம சோல் வந்து இவால்வ் ஆகி போகிறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்கிவ்னஸாக இருக்கலாம், செல்ஃப் லவ்வாக இருக்கலாம், அக்செப்டன்ஸாக இருக்கலாம், ரிசீவிங்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து லெட்டிங் கோவாக இருக்கலாம், ஸ்பீக்கிங் அப் ஃபார் யோர் செல்ஃபாக இருக்கலாம், ப்ரொடெக்டிங் அதர்ஸாக இருக்கலாம், ஹெல்பிங் அதர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் எதுவாக வேணா இருக்கலாம். அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் யார் சூஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இந்த கஷ்டத்தை வாலண்டியராக கேட்டு வாங்கினது நீங்கள் தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் வந்து குறையும். சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம பேக் வந்து வருவோம். இப்போ அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அந்த லெசன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்க. ஓகேவா? நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 100 லைஃப் டைம் வாழ்ந்துட்டேன். இந்த 100 லைஃப் டைமில் இந்த லெசன்ஸ்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் எனக்கு மிச்சம் இந்த லெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெசன்ஸை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன், எப்படி நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதில் இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து ஒரு 5-6 லெசன் இந்த லைஃப் டைமுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைஃப் டைமுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபர்கிவ்னஸ் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரிசீவிங் எடுத்துக்கிறீங்க. இந்த 3 லெசன் வந்து நீங்கள் இந்த லைஃப் டைமோட மேஜர் லெசன்ஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சிலபஸ் சூஸ் பண்ணிட்டேன், என்ன லெசன்ஸ் நான் படிக்க போகிறேன்னு சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த லெசன்ஸுக்கான சிச்சுவேஷன்ஸையும் நான் வந்து ஃப்ரேம் பண்ணுறேன்.
ஓகேவா, இந்த சுச்சுவேஷனில் இது இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கிறப்போ நான் இந்த லெசன் லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இப்போ சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இதை நீங்கள் ஒருத்தராக பண்ணிட முடியுமா? முடியாதுல்ல, நமக்கு இன்னொரு ஆள் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்திருக்கணும், யாராவது உங்களை சீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பெயினை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை லெட் கோ பண்ணி அவங்கள நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த இன்னொரு பர்சன் யார்? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சோல்ஸில் யாரையாவது சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்பீங்க, இது மாதிரி என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற இந்த லெசனை நான் வந்து கற்றுக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்கள் என்னோடய லைஃப்பில் இந்த டைமில் இப்படி வந்து என்னை இந்த மாதிரி சீட் பண்ணியோ காயப்படுத்தியோ எனக்கு கஷ்டம் கொடுக்கணும், கஷ்டம் கொடுக்குறப்ப நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ஃபர்கிவ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் எனக்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த சோலும் வந்து ஒரு டீல் பேசுவீங்க. டீல் பேசுனதுக்கப்புறம் அந்த சோல் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அவங்களும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்களோ அது வந்து ஒரு கான்ட்ராக்டாக போடுவீங்க. இதுக்கு பேர் தான் வந்து சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும்னா இந்த கான்ட்ராக்டோட ரிசல்ட் ஓகேவா, அதாவது நம்மளோட இந்த ஹியூமனாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போது இந்த சோல் கான்ட்ராக்டை நம்ம என்ன, நீங்கள் கஷ்டத்து மூலமாக ஒரு லெசன் லேர்ன் பண்ணுறீங்க இல்லையா? அப்போது இந்த டைப் ஆஃப் சோல் கான்ட்ராக்டை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவ் சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு வச்சுப்போமே. சரியா? ஏன்னா நம்ம சோல் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக மட்டுமே இருக்க போகிறது கிடையாது. கர்மிக் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம், கர்மிக் கனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவாக மட்டுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. நம்ம இன்னொரு லெசன் பார்த்தோம் இல்லையா, ரிசீவிங் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அந்த ரிசீவிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ரிசீவிங் அப்படின்னா நான் வந்து எனக்கு மற்றவங்க பண்ணக்கூடிய ஹெல்ப்பை நான் வந்து ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு லெசன். அது நிறைய பேருக்கு அந்த ரிசீவிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான லெசனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது எனக்கு அந்த ரிசீவிங் அப்படின்றப்ப நான் இன்னொருத்தட்ட போய் கேட்கணும், அந்த ரிசீவிங் வந்து படிக்கணும். அப்போ நான் என்னோடய லைஃப்பில் ஏதோ ஒரு பீரியடில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் அந்த ஹெல்ப்பை ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு போய் கான்ட்ராக்ட் போடுறீங்க. இன்னொரு பர்சன், இன்னொரு சோல் பி கிட்ட அந்த கான்ட்ராக்ட் போடுறீங்க. சோல் பி வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சோல் பி உங்கள் லைஃப்பில் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி வருவாங்க. நீங்கள் அந்த கஷ்டத்தில் இருக்கிறப்போ இந்த சோல் பி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது இந்த சோல் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் சோல் கான்ட்ராக்டாக இருக்கும், ஒரு எம்பவரிங் கான்ட்ராக்டாக இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுறப்பவே நம்மளே தான் வந்து நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கணும், யாரெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், யாரெல்லாம் நமக்கு வந்து கஷ்டத்து மூலமாக நம்ம அந்த லெசனை லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாமே டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா நாம் மட்டும்தான். சரிங்களா? அதனால இனிமேல் வந்து உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை இருக்கிறப்ப கடவுளையோ இல்லை மற்றவங்களையோ திட்டாதீங்க. பிகாஸ் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி வாலண்டியராக எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தது யார் அப்படின்னா நம்ம தான். சரிங்களா? ஓகே. இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும், இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுதான் வந்து ட்ரூத். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சோல் கான்ட்ராக்ட், இந்த நெகட்டிவ் சோல் கான்ட்ராக்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ எந்த சோல் வந்து இந்த நெகட்டிவ் சோல் கான்ட்ராக்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த சோல் வந்து உங்களோட க்ளோசஸ்ட் சோலாக இருப்பாங்க. அதாவது அந்த சோல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து அந்த ஒரு நெகட்டிவ் சோல் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க உங்களை சீட் பண்ணவோ உங்களை ஏமாற்றவோ உங்களை கஷ்டப்படுத்தவோ ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ரீபே பண்ணி ஆகணும். அடுத்த லைஃப் டைம்லையோ இல்லை அதுக்கு அடுத்தடுத்த லைஃப் டைம்ஸ்லையோ அவங்க அதை ரீபே பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே கர்மா தானே. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ வாட் யூ கிவ் யூ டேக், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தான் அதை வாலண்டியராக கேட்டு வாங்குறீங்க அப்படின்னாலுமே அவங்க அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்ப அதை வந்து அவங்க அனுபவிக்கணும். சரிங்களா? அப்போது அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் மாதிரி தான். ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேகேஜில் இன்னொரு பேக் அவங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆக போகுது. பட் ஸ்டில் அவங்க வந்து உங்களோட சோல் க்ரோத்துக்காக, உங்கள் சோல் இவால்வ் ஆகிறதுக்காக அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட லைஃப்பில் நமக்கு யாரெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, யாராலெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சோல் தான் உங்களோட சோலுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட். ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேவர் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் வந்து நிறைய சோல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஆர் க்ளோஸ் டு தெம். ஸோ அதனால தான் அவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இதுதான் வந்து ட்ரூத். அண்டு இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து அந்த சோல் லெவலில் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய வலி வந்து கம்மியாயிடும். ஏன்னா அவங்க யாருமே வந்து இந்த இன்டென்ஷனாவோ உங்களை ஹர்ட் பண்ணணும்னோ பண்ணலை. அது அவங்களோட டியூட்டி, அது நீங்கள் கொடுத்த டியூட்டி அவங்களுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே ஒரு சோல்
ஜேர்னியில் வர ஒரு ப்ராசஸ், அவ்வளோதானே தவிர யாருக்கும் உங்கள் மேலே இன்டென்ஷனலாக ஒரு கோவமோ யாருக்கும் உங்கள் மேலே இன்டென்ஷனலாக ஒரு கிரட்ஜோ கிடையாது. அதனால நீங்களும் யார் மேலேயும் ஒரு இன்டென்ஷனலாக கோவத்தையோ கிரட்ஜையோ வச்சுக்கிறது நல்லதில்லை. ஏன்னா நம்ம அதை தான் லேர்ன் பண்ண வந்திருக்கோம். யார் மேலேயும் வந்து இன்டென்ஷனாக ஒரு கோவத்தையோ வன்மத்தையோ ஒரு கிரட்ஜையோ வச்சுக்கக்கூடாது அப்படின்ற லெசனை தான் நான் மெயினாக லேர்ன் பண்ணவே வந்திருக்கேன். ஃபர்கிவ்னஸை தான் நான் லேர்ன் பண்ண வந்திருக்கேன். அப்படின்றப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அந்த லெசனை லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நான் லேர்ன் பண்ண வந்த லெசன் அப்படின்னா நான் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே போகிறேன் அப்படின்னா நான் எங்கே போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னால் ஈஸியாக அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் நான் எங்கே போகணும் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல அப்படின்றப்போ நான் சுற்றிட்டே தான் இருக்க போகிறேன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஓகே எனக்கு வந்து இதுதான் லெசன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் அதை ஈஸியாக லெட் கோ பண்ண முடியும். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக என்னோடய லெசன்ஸை லேர்ன் பண்ணணும் அந்த அளவுக்கு என்னோடய லைஃப்பில் வந்து பெயின் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ஏன் இந்த பெயின் வருது அப்படின்னா இந்த லெசன் லேர்ன் பண்ணுறதுக்காக தான். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு சாய்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் உங்களோட லெசனை எப்படி லேர்ன் பண்ண போகிறீங்க, த்ரூ பெயினா த்ரூ ப்ளஷரா அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதே இன்னொரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குன்றப்ப அப்போ அந்த டீச்சர் அடி வாங்கணும், திட்டு வாங்கணும், மிதி வாங்கணும், ஸோ இவ்வளோ வாங்கி கற்றுக்கணும் சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஓகே நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுறேன், நானே உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு விழற அடி வந்து கம்மியாகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே நானே வாலண்டியராக இதெல்லாம் லெசன் ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்களாம் வாலண்டியராக போய் கற்றுக்கிறப்போ உங்களுக்கு விழற அடி வந்து கம்மியாகும், உங்களுக்கு கிடைக்கிற பெயின் வந்து கம்மியாகும். ஸோ இதுக்கு தாங்க இந்த மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து உங்களோட லெசன்ஸை ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு போவீங்க. அப்போ உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது வந்து கஷ்டம் இல்லை அப்படி யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி அழகாக நேவிகேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் வரும். பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே அந்த அப்டக்கிள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அப்டக்கிள் வரப்போ அதை எப்படி தாண்டி போகிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அப்டக்கிள் பெரிய விஷயம் இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு நம்மளை பற்றியும் நம்மளோட வாழ்க்கை பற்றியும் ஒரு ஆழமான புரிதல் ஏற்படும். அந்த ஆழமான புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரொம்ப அழகாக நேவிகேட் பண்ணி கொண்டு போகலாம். யார் மேலேயும் உங்களுக்கு ஒரு வன்மமோ ஒரு வெறுப்போ இருக்காது. உங்கள் மேலேயே முக்கியமாக வந்து உங்களுக்கு எல்லாரும் பார்க்குறப்போ ஒரு அன்பு இருக்கும். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக உங்கள் ஹார்ட் சக்ரா வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த அன்பு கருணை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நிறைய வரும். நீங்கள் எப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் நிறைய ரிசீவ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து உண்மையாகவே ரொம்ப 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 அழகாக மாறிடும், ஈஸியாக மாறும். அப்படின்றது அப்டக்கிள் இல்லைன்றது கிடையாது. அந்த அப்டக்கிளை நீங்கள் தாண்டி போகிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு எதுவுமே வந்து பெருசாக தெரியாது, எதனாலும் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற அந்த தைரியம் வரும். ஸோ அது உங்கள் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக்கும். ஸோ அந்த தைரியம் இருக்கிறதுனால நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ முடியும். பிறந்துட்டமே அப்படின்னு வாழ்கிறதுக்கும் இது எனக்கான வாழ்க்கை, என்னோட லைஃப் நான் வந்து நல்லா வாழ்கிறேன் அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி நீங்கள் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் வந்து என்னோடய சோல் லெசன்ஸை சீக்கிரம் லேர்ன் பண்ணி நான் ஒரு ஹையர் லெவல் போகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கட்டும், உங்களோட பர்சனல் க்ரோத்தில் இருக்கட்டும், ஹையர் லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ். ஏன்னா இது வந்து உங்கள் லைஃப்பை வந்து 360 டிகிரியில் வந்து அழகாக மாற்றக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கன்வேஸாக பாருங்கள். ஏன்னா இன்னும் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட செகண்ட் பேட்ச் ஆஃப் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கோர்ஸ் வந்து June 7 ஸ்டார்ட் ஆகுது. அந்த தமிழில் சொல்லித்தரோம். எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து எக்ஸ்டென்சிவாக ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கோர்ஸ் வந்து இல்லை, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ செகண்ட் பேட்ச் June 7 ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், ஐ ஷேர் த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.